வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல உங்க முன்னாடி நாங்க கொண்டு வரது உங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரொம்ப நேசிக்கிற, ரொம்பவும் மதிக்கிற, கௌரவமாவும் மரியாதையாவும் நடத்துறவங்கள. ஆனா சில நேரங்கள்ல நாம அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும்னு நினைப்போம். அவங்க மேல குற்றச்சாட்டுகளை சுமத்துவோம். அவங்க செஞ்ச தவறுகளுக்கான கேள்விகளையும் கேட்போம். இப்பொழுது ஆப்கி அதாலத்தின் விருந்தாளி யாருன்னு பார்ப்போம். புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் ஜாவேத் அக்தர் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். வழக்கை இப்ப ஆரம்பிக்கலாம். வழக்க தொடங்குறோம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ஜாவேத் அக்தர் மீது. ஆப்கி அதாலத்தில் ஜாவேத் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு: இவர் யாரிடமும் சந்தோஷமாக பழக மாட்டார். ஜாவேத் சார், உங்க சினிமா கேரக்டர்ல வர்ற அந்த ஆங்கிரி யங் மேன், அதாவது நிஜத்திலையும் நீங்க அப்படிப்பட்ட ஆங்கிரி யங் மேன் தானா? கொஞ்சம் அப்படிதான் இருந்திருப்பேன். நான் உங்களோட சின்ன வயசை ஞாபகப்படுத்த விரும்புறேன். வீட்டில இருந்த ஆட்கள் கிட்ட ரெபல் மாதிரி நடந்துகிட்ட காலம். தொட்டதுக்கெல்லாம் பயங்கரமா எதிர்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் முக்கியம். பர்ஷியன்ல ஒரு பெரிய கவிஞர் இருந்தாரு. அவர் ஒரு அழகான வரி எழுதியிருக்காரு. ஹர்கத் கி ஷுத் சாஹப் நஸர் தீனே புஸுர்கான் குஷ் ந கர்த். மேல இருக்கிற பெரியவங்களோட நம்பிக்கைகளை முழுசா சந்தோஷப்படுத்த மாட்டான்னு தான் சொல்லணும். இந்த வரிய என் ஆட்டோகிராஃப் புக்ல வேற யாரும் இல்லை, என் அப்பா தான் எழுதினாரு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு என் பையன் எதிர்க்கிறவன் எப்பவும் கோபமா இருப்பான்னு. கொஞ்சம் எதிர்ப்பு ஒவ்வொரு ஜெனரேஷனும் காட்டணும். முன்னோர்கள் நம்பின அதே விஷயத்த நாம அப்படியே பின்பற்றுனா வாழ்க்கை எப்படி முன்னாடி போகும்? உங்களோட இந்த குணத்தால உங்க கல்யாணத்துக்கு உங்க அப்பாவையே அழைக்கலையாமே. அப்பா என்ன கூப்பிட்டாரா? அப்பா என்ன அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடல. உங்களுக்கு இருக்கிற இந்த கோவத்தையும் இந்த எதிர்ப்பையும் உங்க படங்கள்ல ஒவ்வொரு கேரக்டர்லயும் நிரப்பிட்டீங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த கேரக்டர் தனியா நான் ஒருத்தன் உருவாக்குனது இல்ல. அது 2 பேரோட கிரியேஷன், சலீம் சார் அப்புறம் என்னோடது. உண்மையை சொல்லப்போனா சலீம் சார் பங்கு தான் அதுல அதிகமா இருக்கும். நான் சலீம் ஜாவிட்னு சொல்றேன். அந்த ஜோடியில தான் பெரிய பங்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா நாங்க 2 பேரும் அந்த காலத்துல இருந்த ஒரு சமூக நிதியோட ஒரு கோவம்தான் அது. சமூகத்துல இருக்கிற ஆவேசம் எங்க மனசுலயும் இருந்தது. சலீம் சாரோட சேர்ந்து அந்த கேரக்டரை நீங்க உருவாக்கி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சந்தர்ப்பம் கிடைச்சதும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்க. இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சதால பிரியல. அவரை நான் வேலையை விட்டு அனுப்பல. அவரு எனக்காக வேலையும் செய்யவும் இல்ல. ஒரு பார்ட்னர்ஷிப்பா தான் இருந்தோம். காலப்போக்கில் மனுஷங்க ஒருத்தங்க வளர்ந்துடுறாங்க, தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லது கெட்டதுன்னு இல்ல, வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரி யோசனை வந்துச்சு, நாங்களும் அப்படி யோசிச்சோம். இனிமே 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா முன்னாடி மாதிரி அந்த வேலையை பண்ண முடியாது. அதனால மோசமா வேலை செய்யறதை விட நாங்க பிரிஞ்சிடலான்னு நினைச்சோம். அந்த டைம்ல மீடியால திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்தாங்க. அதாவது பப்ளிக் ரிலேஷன் வேலை சலீம் சார் தான் பாத்துக்கிறாரு, எழுதுற வேலையை ஜாவேத் சார் பாத்துக்கிறாரு. இல்ல, அது தப்பான கருத்து. பப்ளிக் ரிலேஷனுக்காக ரைட்டர் கூட 50-50 பார்ட்னர்ஷிப் தான் வச்சிருப்பனா என்ன? அவர் பேரை என் பேருக்கு முன்னாடி வர விட்டுருவனா? சலீம் சார் ஒரு புது சென்சிபிள் கொண்டு வந்தார் ஸ்கிரீன்ல. இதுவரைக்கும் இந்தியன் சினிமால இருக்கிற நிறைய கதை அமைப்புகள்ல அவரோட பங்கு ரொம்ப பெருசு. நீங்க சொன்னீங்க 2 பேரும் வளர்ந்துட்டோம், வேற வேற வழியை தேர்ந்தெடுத்தோம்னு. அதுக்கான காரணம் என்ன? நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. இல்ல பண பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இப்ப நாங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க பார்வையே வேற மாதிரி இருக்கு. திரும்பவும் இந்த ஜோடி மறுபடியும் சேர்ந்து வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த நேரத்துல நான் இங்க உட்கார்ந்துருக்கும் போது அப்படி எனக்கு எந்த வாய்ப்புமே தெரியல. வாழ்க்கை ரொம்ப வினோதமானது, எப்பயும் எது வேணாலும் நடக்கலாம். சார், இதுக்கு முன்னாடி நீங்க சலீம் சாரோட ஜோடியா இருந்தீங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல அதே மாதிரி ஜோடி சேர்க்க விரும்புவீங்களா? இப்ப வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்ல. ஆனா வருங்காலத்துல என்ன நடக்குங்கிறத இப்பயே கெஸ் பண்ணா அது வருங்காலம் இல்லையே. அப்படி யாராவது இருந்தா அவங்களோட வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா? அப்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க மனிஷ். நான் தனியாவே வேலை செய்யறது போதும்னு உங்களுக்கு தோணுதா? ஆமா, இப்ப எனக்கு பழக்கமாயிருச்சு.
நான் ஒரு இடத்துல படிச்சேன், ஷபானாஜி எழுதியிருந்தாங்க, உங்க வீட்ல இருக்கிற ஒரு அறையில எப்பவும் குழப்பமான நிலைமையில பேப்பர் எல்லாம் பரவி கிடக்கும், அதை எடுக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு தான் குழப்பமா இருக்கு. எனக்கு தெரியும் எங்க என்ன பொருள் இருக்குன்னு. ஆனா அதை அவங்க சுத்தப்படுத்தும் போது எனக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க அதை சுத்தப்படுத்தும் போது ஒரு பாடல் வரி அங்க இங்கன்னு சிதறிடுமா? அப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தேடி 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 ஒரு 2-3 டைம் குப்பை தொட்டியில கிடைச்சது அது. அந்த விஷயத்தினால ஏதாவது சண்டை நடந்ததா? எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு மாசமோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ என் அறையில இப்படி நடக்கும்னு. ஜாவேத் அக்தர் மீது மக்களின் வழக்கு மீண்டும் தொடரும். பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாங்க உங்க சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம் ஜாவேத் அக்தர் மீது. ஆப்கி அதாலத்தில் ஜாவேத் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு, அவருடைய அணுகுமுறை மக்களை கவரும் வண்ணம் உள்ளது. ஜாவேத் சார், ஒரு வகையில பாத்தீங்கன்னா சாஹிர் லுத்யான்வி சார் எழுதினாரு, ஷைலேந்தர் எழுதினாரு, மீனிங்ஃபுல்லா இருந்தது, புரியுற மாதிரி ஈஸியா இருந்துச்சு. ஆனா நீங்க 1 2 3 4ன்னு எழுதுனீங்க. ஆமா, சொல்லுங்க. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, கருத்தும் கண்டிப்பா இருக்கு. அந்த பாட்டை நீங்க இதுவரைக்கும் முழுசா கேட்கவே இல்ல. வேணும்னா நான் அதை இப்ப விளக்கி சொல்றேன். சரி, மக்களுக்காக கண்டிப்பா. நான் இதை ஒரு ஃபோக் ஸ்டைல்ல எழுதியிருக்கேன். ஒரு பொண்ணு இருக்கா, அவ பிரிஞ்சு இருக்கா, அவ தன்னோட காதலனுக்காக காத்திருக்கா. இப்ப நான் அந்த 3 பல்லவியும் குயிக்கா சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 करूं दिन गिन गिन के इंतजार, आजा पिया आई बहार। 14 को तेरा संदेशा आया, 15 को आऊंगा ये कहलाया, 14 को आया न 15 को तू, तड़पा के मुझको तूने क्या पाया, 16 को भी 16 किए थे सिंगार, आजा पिया आई बहार। 17 को समझी, இன்னும் 2 கிளாப்ஸ் பாக்கி இருக்கு. 17 को समझी संग छूट गया, 18 को दिल टूट गया, रो रो गुजारा मैंने सारा 19, 20 को दिल के टुकड़े हुए 20, फिर भी नहीं दिल से गया तेरा प्यार, आजा पिया आई बहार। 21 बीती 22 गई, 24 गुजरी 25 गई, 25 26 ने मारा मुझे, बिरहा की चक्की में मैं पिस गई, दिन बस महीने के हैं और 4, आजा पिया आई बहार। இந்த பாட்டு மீனிங்லெஸ்ஸா இருக்கா? இப்போ உங்க சண்டை என்கிட்ட இல்ல, இவங்க கிட்டதான். இப்ப எழுதுற பாடல்களை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. அதுவும் மக்களிடத்துல பாப்புலாரிட்டிக்காக தான் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா அது இல்ல பாப்புலர் ஆகிறது இல்ல. அதுதான் வருத்தமான விஷயம். உண்மை என்னன்னா, என் வாழ்க்கையில நான் பல வருஷமா ஸ்கிரிப்ட் எழுதுறேன், பாடல்கள் எழுதுறேன். ஒரு வரி கூட அசிங்கமா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. நான் எழுதுனதில்ல, வல்கர்னு சொல்ல முடியாது. நான் எழுதுற பாடல்கள் அந்த நேரத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்துற மாதிரி தான் அமையற மாதிரி இருக்கும். நீங்க நம்புங்க ரஜித் சார், இந்த சிச்சுவேஷன் வல்கரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அந்த படத்தை விட்டுருவேன். எனக்கு படத்தோட டைட்டில் பிடிக்கலனா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். அதனாலதான் குச்சு குச்சு ஹோதாவே படத்தை விட்டுட்டீங்களா? நான் அந்த படமும் பண்ணல. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை விட்டுட்டேனேன்னு ஒரு தடவை வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு அந்த டைட்டில் பிடிக்கல. இன்னைக்கு நான் யோசிப்பேன் அதுல என்ன தப்பு இருந்ததுன்னு. இது உண்மை. வல்கர் இல்லாத படமா? ஆமா, ரொம்ப நல்ல படம். இப்ப நான் அவங்க படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கல்ஹோனாகோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட அடுத்த படமும் பண்ண போறேன். ஆனா ஒரு நல்ல படம் கைவிட்டு போயிருச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் மட்டும் பிடிக்காம இருந்தது. என்னது குச்சு குச்சு ஹோத்தா என்ன, அதனால அந்த படத்தை விட்டுட்டேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பார்ப்பேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் பல படங்களை விட்டுட்டேன். ஆனா அதை பத்தி கவலைப்படல. ஆனா குச் குச் ஹோத்தாவை நினைச்சு வருத்தப்படுவேன் எப்பயும். ஏன்னா அதை நான் பார்க்கும்போது ரொம்ப நல்ல படமா இருந்தது. மத்த படங்களை பத்தி கவலைப்படல, நிறைய நல்ல படங்களும் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பழைய பாடல்களை வச்சு பலவிதமான வீடியோஸ் பண்றாங்க. அது உங்களுக்கு வெக்கக்கேடான விஷயம். இதை நான் இங்க மட்டும் சொல்லல, நான் டிவில நிறைய டைம் பத்திரிகையில கூட சொல்லியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பா தடை விதிக்கணும்னு. எப்படி நம்ம தாஜ்மஹால், அஜந்தா, எல்லோரா நம்ம நேஷனல் ஹெரிட்டேஜா இருக்கோ, அதே மாதிரி தான் லதா மங்கேஷ்கரோட பாடல்களும். முகமது ரஃபியோட பாடல்கள், எஸ்டி பர்மனோட பாடல்கள், அனில் பிஸ்வாஸோட பாடல்கள் நம்ம நேஷனல் ஹெரிட்டேஜ். அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நாளைக்கு யாராவது அஜந்தால டிஸ்கோ லைட்டு போடணும்னு சொன்னா, தாஜ்மஹால்ல டிஸ்கோ போடணும்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவோம்? அதே மாதிரி தான் நம்ம பாடல்களை 40s 50sல உள்ள பாடல்களை இப்படி டிஸ்ட்ராக்ஷன் சேர்த்து ரேப் போடுறத, பீட்ஸ் ஆட் பண்றத, அதை வச்சு கேவலமா ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி மியூசிக் கம்பெனிஸை கட்டுப்படுத்தணும்.
யாரு கட்டுப்படுத்துவாங்க சார்? அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை விதிக்கணும். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இதுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, என்னோட அபிப்பிராயம் கேட்டீங்க, நான் சொன்னேன். இது என்னோட அபிப்பிராயம். நான் பல தடவையும் சொல்லியிருக்கேன், பழைய பாடல்களை இப்படி கேவலப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா காப்பிரைட்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு. இருந்தா அதை உடனடியா மாத்தி ஆகணும். அது ரொம்ப தப்பு. இது ரொம்ப யாராவது தப்பு. பாட்டை உருவாக்கணும்னா அதாவது இந்த காப்பிரைட் உருவாக்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் இல்லாம இருந்தது. இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது சட்டத்துல மாற்றம் வரணும். இந்த பாடல்களுக்கு இசையமைச்சவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் இருக்கும்ல, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா இசை உலகத்துல இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, சாங் ரைட்டர்ஸ்க்கும் இது பிடிக்கவே இல்ல. லதா மங்கேஷ்கர் அப்புறம் நௌஷாத் சார், லதாஜிட்ட கேட்டு பாருங்க, இப்படி நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்களா என்ன? மேரா லால் துப்பட்டா மல்மல்கா, அவங்க பாடின பாட்டு எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு, எவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ என்ன நிலைமைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. லதாஜியோட 75th பர்த்டேல நானும் இருந்தேன். அங்க ஒரு ஆள் ஸ்டேஜ்ல நின்னு தைரியமா அவங்க முன்னாடியே பாடியும் காமிக்கிறான், ரேப் ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ்ல போய் சொன்னேன், லதாஜிக்கு நான் 2 விஷயத்துக்கு வாழ்த்து சொல்லணும்னு. ஒன்னு அவங்க 75th பர்த்டேக்கு என்னோட வாழ்த்து, இன்னொன்னு அவங்க அந்த பாட்டை பாடினப்போ லால் துப்பட்டா மல்மல்கா, அன்னைக்கு இந்த பாட்டு இப்படி மாறும்னு கனவுல கூட நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். உங்க கவிதைகள்ல ஒரு புதுமை இருக்கு, ஒரு தெளிவான விஷயம் இருக்கு, ஒரு தூய்மையான குழந்தை மனசு இருக்கு. ஆனா நீங்க சினிமா உலகத்துல இருக்கீங்க, அதே மாதிரி அரசியல் உலகத்திலயும் இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் உங்களோட கவிதைகள்ல இன்னசென்ஸும் புதுமையும் எப்படி உங்களால கொண்டு வர முடியுது? இந்த கேள்வியை நான் வேற ஸ்டைல்ல கேக்குறேன். சொல்லுங்க. 60 வயசுல ம். இவ்வளவு இளமையான உணர்வுகளோட எப்படி எழுத முடியுது? அதாவது இதோட நேரடியான பதில் என்னன்னா, கவிதையோட உறவு தலைமுடி வெள்ளையாகிறதுல இல்ல, இதயம் கருப்பாகிறதெல்லாம் இருக்கு. இதயம் கருப்பா இருக்கிற வரைக்கும் கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த இளமை உணர்வுகளை எப்பவாவது உங்க கவிதைகள்ல வெளிப்படுத்திருக்கீங்களா? நீங்க பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. உங்க கேள்வியில அதான் எனக்கு புரியுது. கடைசியா நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க? இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கடைசியா எந்த பாட்டு பிடிச்சது? சொல்ல போனா யாரோடதா இருந்தாலும் நீங்க பரவாயில்ல. உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலதை கேட்டேன். அப்படியா? பாத்தீங்களா நீங்க ரிசர்ச் அதுக்கப்புறம் பண்ணதுல தான் எவ்வளவு பயன் இருக்குன்னு? உங்களோட நிறைய பாடல்களை கேட்க வேண்டியதா போச்சு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு? ரீசெண்டா நான் கேட்டது ஏக் லடிக்கு தேக்கா தோ ஐசா லகா. அப்ப நீங்க எதை கேட்டு ஆச்சரியப்பட்டீங்க, பொண்ணையா இல்ல பார்த்ததையா? இந்த வயசுலயும் நீங்க இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த பொண்ணோட அழகுன்னு சொல்லுவேன், என்னோட தவறு இல்ல. ஆப்கி அதாலத்துல இந்த வழக்கு தொடரும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்தில் குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில் இருக்கிறார் கவிஞர் ஜாவேத் அக்தர். ஆப்கி அதாலத்தில் ஜாவேத் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் பணம் சம்பாதிப்பதற்காக தன்மானத்தை விட்டுக் கொடுக்கிறார். சரி, இது உண்மைதான். நீங்க எழுதின பாடல்கள்ல ஒரு வல்காரிட்டி கூட இல்ல, சொல்லப்போனா எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகல. ஆனா நீங்க பணத்துக்காக மட்டும் எழுதும்போது, ஒரு தொழிலதிபர் கல்யாணத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நாடகம் எழுதும்போது அது காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இல்ல, அது உங்களுக்கு யாரோ தோணலையா? ஒரு தொழிலதிபர் கல்யாணம் இல்ல. நீங்க எல்லன் மித்தல் சார் பத்தி பேசுறீங்க. ஆமா, கரெக்ட். அவரு என்னோட நண்பர். நான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அது பிசினஸ் கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் அவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லன் மித்தல், அவங்களோட மனைவி, அவர் பையன், அவங்க மருமகள், இந்த 4 பேர் தான் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது அவங்க ஃபேமிலியோட சந்தோஷம். அவங்க ஹை ப்ரொஃபைல் ஆளுங்க. இது ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சு. என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களோட கல்யாணத்திலயும் நான் எழுதியிருக்கேன். அவங்க வாழ்க்கையில நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? சந்தோஷமான நிகழ்வுகள், செய்யற வேலையில சந்தோஷப்படுத்தணும். ஆனா நீங்க அதை போய் ஒரு பிசினஸ் ப்ரொபோசல்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது என்னன்னா, ஸ்டீல் ஸ்டீல் காதல்னு நீங்க எழுதுனீங்க. இல்ல, அந்த மாதிரி எந்த அதுவும் வார்த்தைகளும் பணத்துக்காக. கிடையாது. இல்ல, நான் அப்படிலாம் எழுதல. ஸ்டீல் காதல் அப்படிலாம் இல்ல. இன்னும் நான் நிறைய எழுதுனதெல்லாம் எழுதிருக்கீங்க. அது அவங்க என்னன்னா- ஃபேமிலி டீடைல்ஸ் இருக்குல்ல, அவங்க குடும்பத்துக்கு சம்பந்தமான டீடைல்ஸ், அவங்க உறவுகளை பத்தினது, அதை பத்தி தான் ஃபன்னியா எழுதியிருக்கேன். வியூவர்ஸ் நிறைய பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க கேளுங்க. படங்கள்ல நாளுக்கு நாள் டயலாக்ஸோட தரங்கள் குறையறத பார்த்தா திரும்பவும் உங்களோட பேனாவை எடுத்து நீங்க டயலாக்ஸ் எழுதணும்னு உங்களுக்கு தோணலையா சார்? அதாவது ஒரு நல்ல டயலாக்ஸ் இருக்கிற படம் நீங்க உங்களோட சார்பா ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி
ஒரு புதிய தலைமுறைக்கு வழிகாட்டணும்னு உங்களுக்கு தோணலையா? இப்படி யோசிக்கிறது ரொம்ப பெரிய பெருமையாவும் தலைகணத்தை காட்டுற மாதிரி ஆயிடும். சினிமா டைலாக்ஸ்லாம் ரொம்ப தரக்குறைவா இருக்கு, நான் பெண் எடுத்து எல்லாத்தையும் மாத்திருவேன்னு நான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஆனா நீங்க படங்கள் பார்க்குற மாதிரி நானும் படங்கள் பார்க்குறேன், சும்மா எழுதிக்கிட்டே இருக்க மாட்டேன். இப்ப வர படங்கள் டயலாக்ஸ் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது இல்லையோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்கிறது இல்ல. சில நாட்களுக்கு முன்னாடி நான் யோசிச்சேன், நான் ரொம்ப வருஷமா பாடல்கள் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லக்ஷ்யான்ற படம் நான் எழுதினேன். என்னோட முடிவு என்னன்னா, இனிமே வருஷத்துல ஒரு படமாவது நான் எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா எழுத ட்ரை பண்ணணும். அதை எப்படி இருக்குன்னு சொல்றது மக்களோட கையில தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எழுதின ஸ்கிரிப்ட், லக்ஷ் படத்தோட ஸ்கிரிப்ட், அந்த படம் ஓடவே இல்லையே. ஆமா, நீங்க அது ஓடிச்சான்னு கேட்கல, அதனாலதான் நானும் அதை சொல்லல. ஆனா உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வெற்றி தோல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ஆனா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க. அதனால லட்சியம் நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு தோணலையா? தெரியல, ஃபர்ஹான் அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட வேலை நல்லா இருந்தது, ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி இருந்தும் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகலைன்னா, அப்போ நான் எழுதின ஏதாவது ஒரு விஷயம்தான் மக்களோட மனசை தொடலன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் யோசிச்சிருக்கணும். அப்ப அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத உங்ககிட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஃபர்ஹான் தான் முடிவு பண்ணணும். ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. படத்துல அவரே எழுதினாரு, அது நல்லா இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சூப்பர் ஹிட் பாடலுக்கு பின்னாடி ஜாவேத் அக்தர் மட்டும்தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எழுதின அவ்வளவு பாடல்கள்ல எப்பவும் உங்க மனசுல இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது சார்? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நான் எழுதின பாடல்கள்ல எதுவுமே என்னோட ஃபேவரட் இல்ல. என்ன நடக்கும்னா, நான் ஒரு பாட்டு எழுதிட்டு இருப்பேன், அதுலயே நான் ஃபுல்லா மூழ்கி இருப்பேன், இது சரியா வந்திருக்குன்னு தோணும். அந்த நேரத்துல அதை நல்லா யோசிப்பேன். ரெக்கார்டிங் நடக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தோணும். அப்புறம் இன்னொரு பாட்டுல இன்வால்வ் ஆயிருவேன், அப்புறம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டா மாறிடும். அப்படின்னா நீங்க ரீசெண்டா எழுதின பாட்டை பத்தி சொல்லுங்க. இப்ப சமீபத்துல நான் போன வாரம் சுனாமியை பத்தி ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாட்டு என் மனசை ரொம்ப தொட்டுருச்சு. जिंदगी पुकारती है, आओ हम तुम भी मिलके पुकारें. जिंदगी कब हारती है, आओ हम तुम भी दुख से ना हारें. जख्म धरती के तन पर है कारी, कितने दिल हैं जो हमसे हैं भारी. दर्द की लहर है, जहर ही जहर है, आओ ये जहर मिलके उतारें. जिंदगी पुकारती है. ஜாவேத் அக்தரின் மீது மக்களின் வழக்கு தொடர்ந்து நடக்கும். ஒரு பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்று குற்றவாளி கூண்டில் இருக்கிறார் பாடலாசிரியர் மற்றும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜாவேத் அக்தர். ஆப்கி அதாலத்தில் ஜாவேத் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் பாதி அரசியல்வாதி, நீங்க பாதி அரசியல்வாதி. ஏன்னா ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன். ஏன்னா நீங்க அரசியல்ல ஒரு கால் வைக்கிறீங்க, அப்புறம் 2 காலை திருப்பி எடுத்துறீங்க. நீங்க நான் அரசியல்ல கால் வச்சதை எப்ப பாத்தீங்க? நீங்க வெஸ்ட் பெங்கால்ல கேம்பெயின் பண்ணும்போது பார்த்திருக்கோம். அதாவது டெமோக்ரஸில ஒவ்வொரு குடிமகனும் அரசியல்ல ஒரு வகையில கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓட்டு போடுறது கூட ஒரு அரசியல் தான். நீங்க ஒரு கட்சி ஓட்டு போடுவீங்க, இன்னொன்னு போட மாட்டீங்க. அப்போ அரசியல்ல ஒவ்வொரு குடிமகனும் இன்வால்வ் ஆகணும், அப்படித்தான் இருக்கணும். சில நேரங்கள்ல நமக்கு தோணும்போது, அதாவது இப்ப பேசினா சரியா இருக்கும்னு மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அன்பு காட்டுறாங்கன்னா, அப்போ அது நம்ம கடமை. நாம உண்மையா நினைக்கிற விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லணும். அதை தான் நான் செய்யறேன். உள்ளுக்குள்ள அரசியலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஒரு கால் முன்னாடி வைக்கிறீங்க. அதாவது அரசியல் campaign நீங்க சொல்லிட்டு சொல்ற அப்புறம் மாதிரி கட்சியில சேரணும்னா எனக்கு அது வேண்டாம். நான் உறுதியா இருக்கேன் அதுல. நான் எந்த கட்சியிலையும் சேர விரும்பல. நான் ஒரு குடிமகன், யோசிக்கிறேன், பாக்குறேன், பேசுறேன். நீங்க எந்த கட்சியிலையும் சேரக்கூடாதுன்னு சொல்றது அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். சரியா சொன்னீங்க. அப்போ அவங்க சொல்ற உண்மை நான் சொல்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு வேண்டாம். நான் என் மனசுல நம்புற விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். எனக்கு ஒரு விஷயம் தப்பா தோணுச்சுன்னா அதை சொல்லுவேன், சரின்னு தோணுச்சுன்னா அதை சொல்லுவேன். ஒருவேளை கட்சியில சேர்ந்துட்டா, கட்சியில வேண்டான்னு சொன்னா, இத பத்தி பேசாதன்னு சொன்னா நான் அமைதியா இருக்கணும். அப்போ சந்தர்ப்பத்துக்கு தகுந்த இல்ல. மாதிரி இன்னைக்கு இவங்க நாளைக்கு அவங்க. இல்ல, எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆனா கட்சிக்குள்ள போயிட்டா பல சாயங்கள் வரும், பொலிட்டிக்கல் எக்ஸ்பிடென்சி. இப்ப இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு பயப்படணும்? நானா போய் ஓட்டு கேட்க போறேன்?
அதனால என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லுவேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்த காலத்துல உங்களோட இன்டர்வியூவை நான் பார்த்தேன். அதுல நீங்க சொல்லியிருந்தீங்க இவங்க ஆட்சி ரொம்ப நாளா நடத்துறாங்கன்னு நான் அப்படி சொன்னீங்க. சொல்லவே இல்லையே. இருக்கு எங்க இருக்கு. காட்டுங்க. அதுக்கான முழு சாட்சியும் என்கிட்ட இருக்கு. கேள்வி என்னன்னா, இப்ப பிஜேபி பவர்ல இருக்கா? 18 கட்சிகள் சேர்ந்த கூட்டணி ஆட்சி இது. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. படிக்கிறேன் கேளுங்க. நேர்மையான பார்வையில பார்த்தா பிஜேபியோட எதிராளிகள் இதை ஒத்துக்கணும். அந்த கட்சியோட தலைமை ரொம்ப பொறுப்பான தலைமை. அரசியல்ல அவங்க ரொம்ப திறமையுள்ளவங்க. அதனால இந்த கூட்டணி ஆட்சி அவ்வளவு சீக்கிரம் பிரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க நல்லவங்கன்னு நான் சொல்லல. நல்ல உணர்வோட யோசிக்கிற நீங்க ஆளுங்கன்னு நான் sensibleன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல இல்ல இதுல நான் இருக்கிறதா சொன்னேன். நான் சொன்னேன். பாருங்க, ஆட்சி முழு காலம் நடக்கணும்னு சொன்னேன். அது அப்படிதான் நடந்திருக்கு. நான் என்ன தப்பா சொன்னேன்? அது மட்டும் அவங்கள இல்லாம நான் நீங்க நல்லவங்கன்னு சொன்னேனா? அவங்க பாலிசி சரியா இருக்குன்னு சொன்னனா? அவங்க திறமையானவங்கன்னு சொன்னேன். பாருங்க, நீங்க ஒரு முட்டாள் கூட திறமையானவனா இருக்க ஜாவேத் முடியும். சார், அது இன்னும் சொல்ல போனா ஒரு நேர்மை இல்லாதவன் அவனும் திறமையானவனா இருக்க முடியும். ஒரு ஊழல்வாதி திறமையானவனா இருக்க முடியும். ஒரு நேர்மை உள்ளவனும் திறமையாளனா இருக்க முடியும். வார்த்தை ஜாலத்தை எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்தி உங்களை நீங்களே இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி காப்பாத்திக்கிறீங்க. சொல்ல வரல. இல்ல, நான் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லல. நான் அவங்கள புகழ்ந்தனா? அவங்க திட்டங்கள் சரியா இருக்குன்னு சொன்னனா? அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் உங்களுக்கும் குவாலியர் சம்பந்தம் இருக்குமோன்னு நாங்க நினைச்சோம். அது தனிப்பட்ட விஷயம். அது வேற விஷயம். ஆனா நான் அரசியல் பத்தி பேசணும்னா நான் இதுவரைக்கும் ஆப்வியஸ்லி நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன், டிவியில கொடுத்திருக்கேன், பத்திரிக்கையில கொடுத்திருக்கேன். வாஜ்பாய் சாரா இருந்தாலும் சரி, அத்வானியா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க பேரை சொல்லி எதிர்த்திருக்கேன். ஆனா குஜராத்ல நடந்ததுக்கு அப்புறம் அது குவாலியர் சம்பவமும் இல்ல. ஆனா ஜாவேத் சார், உங்களுக்கு 2 பக்கமும் இடி விழுமே. விழட்டும், அத பத்தி எனக்கு என்ன கவலை? நான் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்கலையே. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், சில முஸ்லிம் தலைவர்கள் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அவங்க நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காங்க. அதனால என் மரியாதை இன்னும் கூடுது. என்னன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஜாவேத் அக்தருக்கும் ரீஃபார்ம பத்தி பேசுறவங்களுக்கும் தலாக்க பத்தி பேசுற எந்த உரிமையும் இல்ல. அக்தர் முஸ்லிம் லா படி கல்யாணம் பண்ணுனாரா? கோர்ட்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணாரு. முஸ்லிம் லா படி கல்யாணம் பண்ணாதவங்க அத பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இது பதில் கொடுக்க வேண்டிய விஷயமா? ஒரு லால இப்படி ஒரு தப்பு இருந்தா ராத்திரி 2 மணிக்கு ஒரு பொண்ண வீட்ல இருந்து தெருவுக்கு தள்ளி விடுற மாதிரி இருந்தா அந்த விஷயத்த தடுக்கணும்னு சொன்னா அத பார்த்து ஒருத்தன் கோவப்படுறான். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா என்ன? இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? உருது டைம்ஸ்ல உங்களுக்கு எதிரா கிட்டத்தட்ட 20 மால்வி ஸ்டேட்மெண்ட் ஆர்டிக்கலும் போட்டாங்க. எல்லாரும் சொன்னது என்னன்னா, ஜாவேத் அக்தர் கம்யூனிசத்தை விட்டுட்டு சொல்லுங்க. முதல்ல கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் இஸ்லாம பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அதாவது நான் இஸ்லாமை பத்தி பேசவே மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, நமக்கு நல்ல அத்தாரிட்டி இல்லைன்னா அதை பத்தி பேசவே கூடாது. நான் மதத்தை பத்தி பேசல. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில விஷயங்களை பத்தி நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு, முஸ்லீம் பர்சனல் லால இன்னைக்கு வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டில மகளுக்கு உரிமை இல்ல. இது குர்ஆனுக்கு பொருந்துதா? நான் அதை கேட்க விரும்புறேன். இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. நான் கேட்க விரும்புறது, கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அது சிரியால, ஈஜிப்துல, இந்தோனேஷியால, பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் கூட இருக்கு. அப்ப நம்ம நாட்டுல மட்டும் ஏன் அந்த சட்டம் வரவே இல்ல? அப்படி அது வரக்கூடாதுன்னா, அது மதத்துக்கு எதிரானதுன்னா, அப்ப மத்த நாடுகள்லாம் இந்த மதத்தை விட்டுருச்சா? அப்படி விட்டுட்டா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க மதத்திலேயே இருந்துகிட்டு இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க. இந்தியால மட்டும் ஏன் அது முடியாது? அவங்க சொல்றது ஒண்ணுதான். மதத்தை பத்தி பேசுற உரிமை இருக்கிறது அந்த மதத்தை முழுசா நம்புற ஆட்களுக்கு மட்டும்தான். அதை பின்பற்ற அப்படின்னா ஆட்களுக்கு நான் இப்படி சொல்லாமா? ஜாவித் அக்தரை பத்தி பேசுற உரிமை என்ன நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு. இது என்ன லாஜிக்? அதாவது இந்த விஷயம் மதத்தை பத்தி இல்ல. அவங்க மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. ஹிந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் சரி, சிக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மதத்தை விட சொல்லல. உங்க மதத்துக்கு எதிரா செயல்படுங்கன்னு சொல்லல. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க செய்யற சில செயல்கள் மதத்துக்கு எதிராத்தான் இருக்கு. உங்க மதத்துல அப்படியெல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா, சவுதி அரேபியா, குவைத் மாதிரி சில நாடுகளை தவிர பல முஸ்லீம் நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற மாதிரி லாஸ் அங்க கிடையாது. இதை நான் முஸ்லீம் பர்சனல் லாவை பத்தி மட்டும் சொல்லல. ஹிந்து கோட் பில்ல பத்தி கூட எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அதுல மகள்களுக்கு, பெண்களுக்கு, அப்புறம் மனைவிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை முழுசா கிடைக்கல.
உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்டுக்கு எதிராவும் பேசுறீங்க, முஸ்லிம் ஃபண்டமெண்டலிஸ்டுக்கு எதிராவும் பேசுறீங்களே. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உண்மையதானே சொல்லி ஆகணும். உங்களுக்கு தோணலையா 2 பேருக்கும் கோபம் வந்தா எப்ப வேணாலும்? அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட்க்கு என் மேல கோவம் வந்தாலோ, முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்க்கு கோவம் வந்தாலோ, அது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம்தான். தப்பு செய்யறவங்கள தப்பு செய்யறாங்கன்னு சொல்லாம இருக்க முடியுமா? நீங்க படங்கள்ல வார்த்தைகளால மாயம் காட்டுறீங்க, அதே மாதிரி நீங்க ஏன் அரசியல்லையும் மாயம் காட்டக்கூடாது? அதாவது அரசியல்ல வார்த்தைகளை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறவங்க இருக்காங்க. ஆனா இந்த வாழ்க்கையாகட்டும், இந்த உலகமாகட்டும் வார்த்தை ஜாலத்தில் நடக்கிறதில்ல. என்னோட வருத்தம் என்னன்னா, அரசியல்ல உண்மை பேசுற ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா உண்மை பேசுறவங்களும் பாதி உண்மையை தான் பேசுறாங்க, முழு உண்மையும் பேசுறதில்ல. நமக்கு முழுசா உண்மை பேசுறவங்க தான் வேணும். அப்போ நீங்க அரசியல் பண்ணாம முழு அரசியல் இல்ல, பண்ணல? நான் அரசியலே எதுவும் பண்ணலையே. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளு. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மட்டும்தான். என்ன மாதிரி ஆளு அரசியலுக்கு வரணும்னு அவசியமே இல்ல. ஆனா சில விஷயங்களை யாருமே பேசுறது இல்ல, சில உண்மைகளை யாருமே சொல்றதும் இல்ல. ஒரு சாதாரண சிட்டிசன் அதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஜாவேத் சார், சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேரு சினிமால இருக்கிறதுனால தான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரா அரசியலுக்குள்ள வர்றாங்க. அவங்களுக்கு அரசியல்ல வர்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ரஜத் சர்மா சார் மாதிரி நீங்க ஆனா- அரசியலுக்கே போக மாட்டேன்னு வாக்கு கொடுங்க பார்க்கலாம். நான் வாக்கு கொடுக்கறேன், அரசியலுக்குள்ள நான் எப்பவும் போக மாட்டேன். நான் இதை முன்னாடியே இப்ப நீங்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு ஈஸியா வாக்கு கொடுக்கறவங்க அரசியல்ல கண்டிப்பா போய் சேருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நான் உங்கள மாதிரி சொல்ல மாட்டேன், அரசியல் கட்சிக்கு கேம்பெயின் பண்ணிட்டு வந்து நான் அரசியலுக்குள்ள போகவே இல்லைன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரு கட்சிக்கு நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து அரசியல்ல இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படியும் சொல்லலாம்ல. ஆனா கேம்பெயின் campaign பண்றீங்கல்ல, பண்றதுங்கிறது கேம்பெயின் பண்ற உரிமை எல்லா சிட்டிசனுக்குமே இங்க இருக்கு. ஆனா நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ம். ஆனா நீங்க சுலபமா போய் உட்கார்ந்துருவீங்க. நான் ஒருபோதும் கட்சி மெம்பர் ஆக மாட்டேன். ஆனா அவங்க உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? அதை ஏத்துப்பேன், கண்டிப்பா போவேன். ஏன் போகக்கூடாது? அந்த அளவுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருந்தா அங்க போய் பேச வேண்டிய விஷயங்களை பேசுவேன், மனசுல உள்ள விஷயத்த சொல்லுவேன். இந்த ஆனா விஷயம் அங்க போய் பேசினா நாடு முழுவதும் போய் சேரும்ல. இப்போ உங்க ப்ரோக்ராம் எவ்வளவு பேர் பாக்குறாங்க, நான் சொல்ற விஷயம் நாடு முழுவதும் போய் சேருது இல்ல. இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேருது. பார்லிமெண்ட்ன்றது உங்க ப்ரோக்ராமை விட பெரிய பிளாட்ஃபார்ம். அப்ப நான் ஏன் அங்க போக கூடாது? அப்போ நீங்க பார்லிமெண்ட் போவீங்க, நான் போக மாட்டேன்னு சொல்ல இல்ல வரீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. இல்ல, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நீங்க சொன்னதுனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போலான்னு சொன்னேன். என் பின்னாடி யாரும் வந்து இது வரைக்கும் வா போலாம் அப்படின்னு யாருமே கூப்பிட்டதே இல்ல. ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஆஃபர் வரும். அப்படி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆப்கி அதாலத்துல ஜாவேத் அக்தர் மீது குற்றச்சாட்டுகளை வச்சோம், அவருடைய விளக்கங்களை கேட்டோம். இப்போ தீர்ப்புக்கான நேரம் வந்துடுச்சு. இன்றைய ஜட்ஜ் ஜாவேத் நக்வியோட தீர்ப்பை கேட்கலாம். எல்லா வதந்திகளையுமே கேட்டதுக்கு அப்புறம் இந்த நீதிமன்றம் ஒரு சரியான தீர்மானத்துக்கு வர முடியல. ஜாவேத் அக்தரோட பதில்களையும் அவரோட வார்த்தைகளோட திருப்பத்தையும் பார்த்தா, யாரா இருந்தாலும் குற்றவாளி கூண்டுல இருந்து இந்த வழக்குல ஜெயிச்சிடலான்னு தான் சொல்லணும். ஆனா பாத்தீங்கன்னா, இவரோட டிஃபென்ஸை வச்சு பார்க்கும்போது ரொம்ப பலமான முறையில எதிர்கொண்டாரு. அதுல ஒரு மெசேஜும் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை ஒரு கவிஞர் கூட இவருக்காக தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். कि जाहिद तंग नज़र ने मुझे काफिर जाना और काफिर ये समझता है मुसलमान हूं मैं. ஆனா அதோட சேர்த்து ஜாவேத் சாரோட சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இவருக்கு பின்னாடி இவரோட பரம்பரை, இவரோட லெகசி, அதுல மெசாஜ், ஜானி சார், அக்தர் மாதிரி ஒரு பெரிய பரம்பரை இருக்குது. ஸோ அதுல இருந்து சில விஷயங்களை இவர் எடுத்திருக்காரு. அத பிளசரிசம்னு சொல்லுவாங்க. அதனால இவருக்கு கடைசி தண்டனை என்னன்னா, அவரோட மாமாவோட, அதாவது ஒரு கவிதைய சொல்லி இவரு இந்த ப்ரோக்ராம முடிக்கணும். நான் என் மாமாவ மஜாஸோட ஒரு கவிதை வரிய கிட்டத்தட்ட 2-3 ஆயிரம் ஆட்டோகிராஃப் புக்கில் எழுதியிருக்கேன்.
அந்த வரியை எழுதும்போது கீழே அவரோட பேரையும் சேர்த்து எழுதுவேன். இப்ப அதே கவிதையை உங்களுக்கு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச வரிகளா தான் இருக்கும். उनका करम है उनकी मोहब्बत, उनका करम है उनकी मोहब्बत, क्या मेरे नगमे क्या मेरी हस्ती. सुभान अल्लाह. இந்த நம்பிக்கையோட ஜாவேத் அக்தர் அவருடைய வரிகளால, டயலாக்ஸால, ஸ்கிரீன் பிளேயால மக்கள் மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.